உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இனி நாம என்ன பார்க்க போறோம்னா, எங்களுடைய லெமன் வளர்ப்பு எக்ஸ்பீரியன்ஸ். 3 மாத்தி வாங்கி வச்சாச்சு லெமன் செடி. இன்னுமே லெமன் வந்த மாதிரி இல்ல. என்ன நடந்து அப்படிங்கறத இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லெமன் பிளான்ட் என்னாச்சு, நமக்கு லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலாமா அந்த ஆசையில தான் முதல்ல இந்த ஃபார்ம்ல எல்லா செடிகளும் வைக்க ஆரம்பிச்சாப்ப லெமன் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைங்களை எல்லாம் லெமன் வைக்க விட மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் நானும் இன்க்ளூட் ஆகும். வயசானவங்க வைப்பாங்க. இல்லைன்னா வேலையாட்கள்ட்ட குடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரிதான் வீட்லயும் சொன்னாங்க, வைக்கக்கூடாது அப்படி இப்படி எல்லாம். அதை மீறி சரி வாங்கிட்டு வேலைக்கெல்லாம் ஆள் நிக்கும் அப்ப வைக்கலாம், இல்லைன்னா மாமா கூட வச்சு தரலாம்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி வாங்கினோம். 2 லெமன் பிளான்ட் வாங்கினோம். ஆசையா முதல்ல 2 லெமன் பிளான்ட் வாங்கினோம். அதான் இது. அப்புறமா வயல்ல வேலைக்கெல்லாம் ஆள் நின்னப்ப அவங்களே கொஞ்சம் வாழை எல்லாம் நடவு பண்ணாங்க. அந்த அவங்கள்ட்டயே கொடுத்து நடவு பண்ணோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்ல எல்லாம் லெமன் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுல முள் இருக்கும் பாத்தீங்களா, பிள்ளைங்க எல்லாம் பார்த்தாச்சுன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் முள்ளு. அந்த குத்து பத்தாலும் நல்லா இதா இருக்கும். அதனாலே என்னமோ வீட்ல எல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஃபார்ம்ல வச்சிருக்கோம். அப்புறமா என்ன நடந்தது கேட்டீங்கன்னா, பிளான்ட் நட்டோம், வளர ஆரம்பிச்சு ரொம்ப வேகமா வளர்ந்தது. பார்த்தாப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்து, சீக்கிரம் வளருது, காய்க்கும். நாங்க எல்லாம் பொதுவா நமக்கெல்லாம் நம்ம முன்னாடி உள்ள அனுபவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல வகைகள் நம்ம நடும்போது அப்ப எல்லாம் என்ன விதையிலான்னு எடுத்து நடுவோம். கண்டிப்பா சில பல காலங்கள் ஆகும் காய்க்கிறதுக்கு. ஆனா இது அப்படி இல்ல, கொண்டு வச்சு இப்ப எல்லாம் நர்சரியிலே சொல்றாங்க ஹைபிரிட் சீக்கிரமா வளரும் அப்படிங்கிற மாதிரி. நாங்க எதிர்பார்த்தத சீக்கிரமாவே பூ எல்லாம் வந்துச்சு. பூ காய்க்க ஆரம்பிச்சு. இது பாத்தீங்கன்னா பழங்கள் காய்கள் இப்ப நிக்குது 3வது ஸ்டெப் காய்க்குது. முதல்ல பாத்தீங்கன்னா 4 காய் ஏதோ தான் காய்ச்சு, 4 5 காய் அந்த மாதிரி காய்ச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 5 10 போல காய்ச்சு. இப்ப எங்க பார்த்தாலும் காய் தான், நிறைய காய் கிடக்குது. இத பார்த்தாலே உங்களுக்கே சந்தேகம் வந்துடும் இது லெமனான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு காயும் ஆரஞ்சு சைஸ்ல இருக்கு, அதவிடவும் பெருசா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா காய்கள் கொத்து கொத்தாவும் இருக்கு. நாங்க பொதுவா லெமன் பிளான்ட் வைக்க ஆசைப்பட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா லெமன் ஜூஸுக்காக தான் முக்கியமா. அப்ப முதல் தடவை ஒரு 4 5 காய் வந்துன்னு சொன்னேன் இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா லெமன்னா நாம என்ன இதுதான் லெமன் சைஸ்னா இதுதான். நம்ம லெமன் சைஸ் புளி, லெமன் சைஸ் அது இதுன்னு சொல்லுவோம். இதான் லெமன் சைஸ். இதை பார்த்தாலும் எப்படி இருக்கு பாருங்க, லெமன் மாதிரியே இருக்கு. ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் லெமன். லெமனுக்குள்ளாடி ஜூஸ் இருக்கும், ஆனா இதுக்குள்ளாடி ஜூஸ் இல்ல. இது ரொம்ப குட்டியா இருக்கு பாருங்க. ஒரே பிளான்ல நீங்க பார்த்தாலே தெரியும். இதுவும் பழுத்திருக்கு, மஞ்சள் கலர்ல ஆயாச்சு. இங்க பாருங்க ஒண்ணு ஆரஞ்சு சைஸ்ல நிக்கி, பாத்தீங்களா? அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நின்னப்ப இந்த மாதிரி பச்சையா தான் நின்னுச்சு. ரொம்ப நாளா அப்படியே நின்னுது, பழுக்கலையேன்னு சொல்லிட்டு சரி கட் பண்ணி பாக்கலான்னு பார்த்தாச்சுன்னா ஜூஸ் இல்ல, பஞ்சு போல இருந்து. சரி நாங்க சின்னதுலயே பறிச்சுட்டோம் அப்படின்னு தான் நினைச்சோம். நான் இது முதல் ஸ்டெப் தான் பறிச்சதான்னு சொல்றேன். இப்ப பாருங்க, நான் வெட்டி காட்டுறேன். இந்த சைஸ்ல உள்ள லெமன் உள்ளாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டி காட்டுறேன். இங்க பாருங்க, பஞ்சு போல இருக்கு. நல்ல மனமா இருக்கு. இதுல ஜூஸ் எடுக்கவே முடியாது, ஜூஸே இல்ல, பஞ்சு போலதான் இருக்கு. ரொம்ப நம்ம கடையில இருந்து எல்லாம் வாங்குற லெமன் மாதிரி ஜூஸ் வரல. அப்ப நாங்க என்ன நினைச்சோம், ரொம்ப எளியரா பறிச்சிட்டோம் போல, இது இன்னும் கொஞ்சம் நாள் நின்னா பழுத்து ஜூஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி முதல் தடவை ரொம்ப ஏழையரா பறிச்சிட்டோம் போல, ஜூஸே இல்லை, இனி நல்ல மஞ்சள் கலர்ல ஆனாதான் பறிக்கணும் அப்படிங்கிற எய்ம்ல தான் வித்திருந்தோம். பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் ஆகும், லெமன் பழுக்கும்னு பார்த்தாச்சுன்னா காய் மட்டும்தான் பெருசா ஆயிட்டே இருக்கு தவிர ரொம்ப சீக்கிரமா பழுக்கல. ஒரு கட்டத்துல காய் நல்லா பெருசாகுது. பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய காய் நிக்கி, பாத்தீங்களா? ஆரஞ்சை விட பெருசு மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு கலருமே நல்லா சேஞ்ச் ஆயாச்சு. காய் நல்லா பெருசாகி நல்லா மஞ்சள் கலர் ஆயாச்சு. இனி நாம இதை பறிச்சு லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஆனாலும் ஒரு சந்தேகம் இருந்து, இது நார்த்தங்காயா இருக்குமோ என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். அப்புறமா தான் பறிச்சு பார்த்தாச்சுன்னா தான் தெரிஞ்சுது. நான் இதை உங்களை வெட்டி காட்டுறேன் பாருங்க. இது அது மாதிரிதான் இருக்கும், இன்னைக்கு ஜூஸ் இருக்கும். இங்க பாருங்க, காய் லெமன் உள்ளாடி பஞ்சு போல இருக்கு, பெருசா ஜூஸே கிடையாது. இதை வச்சு எங்க ஜூஸ் போட முடியும்? இத வச்சு எங்க ஜூஸ் போட முடியும் பாருங்க. இது இதை பார்க்கும்போதுதான் இது நம்ம ஊறுகாய் எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா. இங்க இருங்க, அவ்வளவு டைட்டா இருக்கு. நல்லா பிடிக்கி பார்த்தாச்சு, ஜூஸே வரல. இது ஊறுகாய் போட்டுதான் கொள்ளலாம். காய் கொத்து கொத்தா காய்க்குது. நாங்க லெமன் டார்கெட் பண்ணி வச்சோம் பாத்தீங்களா. ஆனா இது லெமன் கிடையாது. நெட்ல எல்லாம் பார்த்தாச்சுன்னா இது ஹைபிரிட் லெமனா. நாங்க எல்லாம் ரொம்ப ஊறுகாயும் போட்டு சாப்பிட விரும்ப மாட்டோம். இதெல்லாம் வச்சு ஊறுகாய் தான் போடணும் பாருங்க, ஜூஸே இல்ல.
அடுத்து இது இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நாங்க சொன்னோம் பாத்தீங்களா, லெமன் ஜூஸுக்காக தான் இந்த செடி வச்சது. 1க்கு 2 வச்சோம் பாருங்க. 2ம் கொத்து கொத்தா காய்க்குது. காய்க்கு பஞ்சமே இல்ல. வச்சு ஒரு 1½ வருஷத்துக்குள்ளதான் இருக்கும் போல இருக்குது. அந்த 3ஆவது ஸ்டெப்ல காய்ச்சாச்சு. இது காய் வந்தே கொஞ்ச நாள் ஆச்சு. ஏன்னா நாங்க வந்து பருக்க பெருசா ஆகட்டும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டோம். ஏன்னா முதல்ல ஜூஸ் இல்ல பாத்தீங்களா, இது என்னன்னு தெரியணும், நல்லா பழுத்ததுக்கு அப்புறமா தான் பறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வித்துட்டோம். ஆக்சுவலி முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். அப்பவே ஃபாலோவர் தான் பார்த்துட்டு கேட்டாங்க, இதே மாதிரி எங்க வீட்லயும் நிக்கி, இது வந்து ஹைபிரிட் தானா என்னன்னு சொல்லிட்டு. நாங்க சொன்னா தெரியல, நர்சரியில வாங்கி வச்சோன்னு. அதான் இப்ப ஞாபகம் வருது. அதுவே பேசி ஒரு 8-10 மாசம் இருக்கும். அதான் இப்ப ஞாபகம் வருது. அதான் சம்பவம். இதுவும் அதான் போல இருக்கு. இதை லெமன் ஜூஸ் போட்டு எங்க குடிக்க முடியும்னு சொல்லுங்க. ஆனா வந்து ஒண்ணும் பண்ணல. என்னன்னா என்ன பண்ணோம்னா, பிறகு அன்னைனா 4-5 காய் இதே மாதிரி பறிச்சத இந்த இடத்துல இந்த மாதிரி தொலி எல்லாம் சீவிட்டு, தோல் எல்லாம் நல்லா நீக்கிட்டு, உள்ளாடி இந்த மாதிரி இது இருக்கு பாத்தீங்களா, நாறு மாதிரி, இதை மட்டும் மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சா ஜூஸ் வருது. கொஞ்சம் நம்ம கை வச்சு ரொம்ப பண்ண முடியாது. அது கூட சுகர் இல்லைன்னா சால்ட் போட்டு குடிச்சாச்சுன்னா, இது வந்து இன்னும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிற அவ்வளவு டீட்டெயில்ஸ் தெரியல. நெட்ல எல்லாம் பார்த்தாச்சுன்னா ஹைபிரிட் லெமன் சொல்றாங்க, லைமன் போட்டிருக்காங்க. காய் கொத்து கொத்தா காய்க்குது. ஆனா வந்து இப்படிதான் இருக்கு. உங்க யாருக்கா வீட்டுல இது மாதிரி நிக்கா, நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி வச்சீங்க இத அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இடையில வந்து ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, ஒரு காய் இந்த மாதிரி ஒரு கொம்புலாந்து பறிச்ச வந்து ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல, ஜூஸ் இந்த மாதிரி இருக்கு, இனி இதுல எல்லாம் நல்லா ஜூஸ் இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ நானும் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருந்தேன். அதுல வந்து கொஞ்சம் பரவாயில்லாம இருந்து இதை விட பெட்டரா இருந்தது. பாத்தீங்கன்னா நாங்களும் யோசிச்சோம், ஒரு வேளை பட்டிங் வைப்பாங்க பாத்தீங்களா, அப்ப அந்த கொம்பு வேற கொம்புல அந்த காய் வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி அவங்க இந்த கொம்புல தான் பறிச்சிருந்தாங்க. ஒரே கொம்புல சின்ன சைஸ்ல இருக்கு காய், பெரிய சைஸ்ல இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய பிளான் வச்சிருக்கோமா ஃபார்ம்ல, ஆன்லைன்ல அந்த ஆரஞ்சு எல்லாம் வாங்கி நட்டுருக்கோம். அது காய்க்கும் போதுதான் தெரியும் ஆரஞ்சா இருக்கா ஆப்பிளா இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால காய்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ஹாப்பியா தான் இருக்கு. லெமன் ஜூஸ் போடுறதுக்கு லெமன் இல்லைங்கிற யோசிக்கும் போது வருத்தமா இருக்கு. காயெல்லாம் நிறைய இருக்கு. இனி வந்து வச்சு ஊறுகாய் போடலாம், ஜூஸும் போட்டு குடிக்கலாம், எல்லாமே இல்ல. பட் நம்ம என்ன யோசிப்போம், ஒரு லெமன் எடுத்தோமா, ஒரு கட் பண்ணி புளிஞ்சோமா, ஜூஸ் போட்டோமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் மிக்சியில போட்டு அடிச்சு குடிச்சிட்டு இருக்கணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு நாங்க முதலா லெமன் பிளான்ட் நட்ட அனுபவம். இதுலயும் காய் மாறிட்டு இது வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள் ஆகுது. இந்த காயும் வளரும்னு பார்த்தாச்சுன்னா இப்படிதான் மரத்தங்காய் மாதிரிதான் இருக்கும் போல. லெமன் இல்லங்கிறது எங்களுக்கே கொஞ்சம் முடிவாயிட்டு. ஆனாலும் லெமன் பிளான்ட் கண்டிப்பா நடணும்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நர்சரியில இருந்து வேற இதை வந்து சொன்னோம், இப்படி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி வேற ஒரு லெமன் பிளான்ட் வாங்கி வச்சோம். முதல் தடவை லெமன் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு பாத்தீங்களா, அடுத்து வாங்கி வச்சோம்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது இந்த பிளான்ட் தான். இது என்னாச்சுன்னா, இங்க பாருங்க சின்னதுலயே காய்க்குது. இது வந்து லெமன் சொல்ல முடியாது. இங்க பாருங்க ஆரஞ்சு கலர்ல இருக்குது. நான் வந்து மினி ஆரஞ்சு பாருங்க, ஆரஞ்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி. என்னன்னா ஆரஞ்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான குட்டி சைஸ், அவ்வளவுதான். இங்க பாருங்க. ஆனா வந்து எங்களுக்கு என்னன்னா வந்து இதுல வந்து ஃபெயிலியர் இல்ல. ஏன்னா சரி ஒரு வெரைட்டி கிடைச்சது, இது வந்து பரவாயில்ல, மினி ஆரஞ்சு தானே, ஜூஸுக்குமே நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால நாங்க வந்து இது கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்தது. பாருங்க இதுல வந்து சீடெல்லாம் இருக்கு. இந்த செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பெரிய ஃபெயிலியர் மாதிரி தெரியல. நமக்கு ஒரு வெரைட்டி கிடைச்சது, ஜூஸ் போட நல்லா இருக்கு, ஜூஸும் இருக்குமா, அது வந்து ஜூஸ் போட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்திட்டு இருந்தோம். இனி வந்து லெமன் நடனம் அப்படிங்கிற ஆசை இனிமே முடியல. அடுத்த ஸ்டெப் வந்து இனியும் லெமன் வாங்கி வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு, அடுத்தும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படியாவது லெமன் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்துச்சு. நமக்கு இன்னும் இந்த உதை வாங்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு லெமன் வாங்கி வச்சோம். வாங்க அந்த என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 வாட்டி நாங்க லெமன் பிளான்ட் நட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிறத காமிச்சோம். இப்ப என்னன்னா 3வது வாட்டி லெமன் பிளான்ட் நட்டுருக்கோம். திரும்பவும் நர்சரியில போய் எங்களுக்கு லெமன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாச்சு. அது இது நல்ல லெமன், நீங்க கேக்குற மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. இதுவும் அப்படிதான் 1க்கு 2 வாங்கியிருக்காங்க. இங்க ஒண்ணு நிக்கி, இங்க ஒண்ணு நிக்கி. சரி பாக்கலாம்னு சொல்லிட்டு இதுவும் ஆசையா தான் வாங்கினப்ப ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. ஏன்னா 2வது வந்து மினி ஆரஞ்சு மாதிரி ஆச்சு பாத்தீங்களா, அதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. அது வந்து இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டு. இப்ப நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல ஆரஞ்சு கலர்ல ஆகும். மினி ஆரஞ்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஆரஞ்சோட கலர்ல வரும். இதான் வந்து இங்க பாருங்க, வச்சு பார்த்தா தெரியும் ஆரஞ்சு மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆரஞ்சோட மினி சைஸ். ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூஸ் போடலாம், கொஞ்சம் ஜூஸ் இருக்கும்.
எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு கைக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. மினி ஆரஞ்சு இதுவும் அப்படிதான் கொத்து கொத்தா காய்க்கும் போல இருக்குண்ணே. இதுலயே 3 4 5 6 7 காய் நிக்கு. எவ்வளவு சின்ன செடின்னு பாருங்க. ஆரஞ்சு எப்படியா ஸ்பிளிட் பண்ணவா? இங்க பாருங்க சொல சொலையா இருக்கு, ஆனா ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆரஞ்சுல மினி சைஸ் பார்த்தா எப்படி இருக்கும்? இது நாங்க நட்ட லெமன் பிளான்ட். சரியா, நாங்க நட்ட லெமன் பிளான்ட் கோலம் மினி ஆரஞ்சு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா விதை இருக்கு. நான் 2வது காட்டினதுலயும் விதை இருந்துல, அதே மாதிரி இதுலயும் விதை இருக்கு. ஃபர்ஸ்ட் காமிச்சதுல விதை இல்ல சொன்னேன் பாத்தீங்களா, இதுல வந்து விதை, அதுல விதை இல்ல, இதுல வந்து விதை இருக்கு. இன்னொன்னு இது வந்து என்ன என்ன பண்ணலாம்னா, இப்படி சாப்பிட்டது கொஞ்சம் நல்லா பழுத்தா எப்படி இருக்கும்னு தெரியல, சொத்த புளிப்பு. லெமன்னால புளிப்பு, ஆரஞ்சு அவ்வளவு பிடிக்காதுல்ல. காய் கொஞ்சம் ஆரஞ்சு கலர்ல வரும். ஆரஞ்சு ஆச்சுன்னா எப்படின்னு ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். வந்து ஜூஸ் போடலாம். நம்ம வந்து லெமன் ஜூஸ் மாதிரி ஜூஸ் வருது நல்லா. ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது பாத்தீங்களா, செகண்ட் காமிச்சேன் அந்த டைப். இதுவும் மினி பாத்தீங்கல்ல, எங்களுடைய 3 வாட்டி தாங்க லெமன் எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு காட்டினேன். இதான் வந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து கன்க்ளூஷன் வந்துட்டோம். எங்களுக்கும் லெமனுக்கு ராசி இல்ல போல. வீட்லயும் சொன்னாங்களா, முதல்ல மாமியார் எல்லாம் சொன்னாங்க லெமன் எல்லாம் வைக்க வேண்டாம்னு, வீட்டுல வைக்க வேண்டாம் தான் சொன்னாங்க. ஃபார்ம்னு சொன்னப்ப ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு எப்படியாவது லெமன் வச்சே தீரன் தான் நானும் குறிக்கோளோட இருக்கேன். ஏன்னா வந்து அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு நாள் லெமன் ஜூஸ் குடிச்சா ஹெல்த் வைஸ் நல்லது, ஸ்லிம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுவும் எப்பவும் மனசுல இருந்துட்டே இருக்கும். என்னன்னு தெரியல, நான் முன்னாடியே லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு பிடிக்கும். பொதுவா நான் சீனி போட்டு தான் குடிப்பேன். இப்ப எல்லாம் உப்பு போட்டு குடிப்பேன். பிள்ளைங்களுமே லெமன் ஜூஸ் எல்லாம் விரும்புவாங்க. அதனால வந்து கண்டிப்பா எப்படியாவது, நமக்கு ஃபார்ம் இருக்கு, ஸ்பேஸும் இருக்கு, கண்டிப்பா எப்படியாவது ஒரு லெமன் பிளான்ட் வைக்கணுங்கிற இதுலதான் இருக்கேன். 2025ல ஃபர்ஸ்டா இனி வாங்க போற பிளான்ட் லெமன் பிளான்டா தான் இருக்கும். அதுவும் என்னன்னா வந்து சும்மா இதே மாதிரி வாங்கிட்டு வரக்கூடாது. ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு அவங்கள்ட்ட 5க்கு 10 கொஸ்டின் கேட்டு லெமனான்னு உறுதி பண்ணதுக்கு அப்புறமா தான். ஏன்னா இப்ப வந்து அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, முதல்ல வந்து அனுபவம் இல்ல. அவங்க சொல்லி தந்தாங்க, அப்படியே வாங்கி கொண்டு வச்சுட்டோம். சொன்னாங்க லெமன் கேட்டோம், பிளான்ட் தந்தாங்க, அப்படியே வச்சுட்டோம். 2வது 3வது வாட்டி கொஞ்சம் யோசிச்சு கேட்டுதான் பண்ணோம். நம்மளும் அந்த இடத்துல ஏதோ சரி அவங்க இப்படி சொல்றாங்க எல்லாம் சரிதான் ஆகி போச்சு. இனி வந்து இன்னும் நல்லா அலசி ஆராய்ஞ்சு ரொம்ப உறுதிப்படுத்திட்டு தான் கண்டிப்பா எப்படியாவது ஒரு லெமன் பிளான்ட் வைக்கணும். சரிங்க, எங்களோட லெமன் பிளான்ட் வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம் பாத்தீங்களா. இனி 2025ல கண்டிப்பா பிளான்ட் வாங்க தான் போறோம், வைக்க தான் போறோம். அதுல மீட் பண்ணலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் இதுல இருந்து ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் லெமன் பிளான்ட் ஆசையா வாங்கி வைக்கிறீங்கன்னா 1 2 வாட்டி யோசிச்சு வாங்கி வைங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.